அது ஒன்றும் இல்லை. இந்த பகுதிகளில் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் தொடர்ந்து திருமாவளவனின் இந்த பட்டியல் சமூக விரோத போக்கை நான் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன். திமுகவின் ஊதுகுழலாக மாறி திமுக செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் திருமாவளவன் கொத்தடிமையாக அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்ட ஒரு 4 கால் மிருகமாக செயல்படுகிறார். இதை அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சனம் பண்ணுறேன். தொடர்ந்து நாங்கள் ஒரு மாநாடுகளை நடத்துகிறோம் மாவட்டந்தோறும். அந்த மாவட்டந்தோறும் இவர்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லா இடங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் புகார் கொடுத்து அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கிறார்கள். இதுவரை 2 மாவட்ட மாநாடுகளுக்கு நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த மாநாடு நடத்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு பாமக சார்பாக அந்த தாக்குதலை கண்டித்து இங்கே ம.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக புகார் கொடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து விவரம் அறிய நான் வந்தேன். இதை பயன்படுத்தி கொண்டு பாமக சேர்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும். இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன். திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது.